தோரணையான கடை, அரேபியன் கடை மாதிரி. போன வருஷம் பிரம்மாண்டம், இந்த வருஷம் வந்து நல்ல லுக்கான கடை, லட்சணம் அழகு. கெடா வந்து நம்ம நாடியை மட்டும் தூக்கி பிடிச்சா கெடா வந்து நம்ம எப்படி கண் சைஸுக்கு வருது. இந்த மாதிரி தோரணையில் கடை வந்து வாங்க ஆசைப்பட்டான். வாங்கலாம். என்ன விலையில கிடைக்கும் அடுத்த வருஷம்? அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், இது வந்து பார்ட் 2. நான் வந்து பார்ட் 1 வீடியோலேயே சொல்லியிருப்பேன். கடைலாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி ஃபுல் டயர்டில் இருந்தது. அதனால் வந்து இப்போது வெளியே கொண்டு போய் நம்ம வீடியோ எடுக்கலாம். ஏன்னா வெளியே கொண்டு போய் வீடியோ எடுக்கலைன்னா எப்படிங்க? வெளியே கொண்டு போனால் தான் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரி ஒன்று ஆகியிருக்கு இப்போது, பன்னூர். அதே மாதிரி வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கடைலாம் இருந்தது. அது வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி சேல்ஸ் ஆகிடுச்சு அது. ஸோ வந்து டெலிவரி ஆகிடுச்சு. இப்போ வெளியே கொண்டு போகலாங்க. சரி சரி. இங்கே நிப்பாட்டுங்க. மாமா கிட்ட வந்து பேசலாம். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க இந்த ஆடோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இப்போ வந்து நம்ம சொல்கிறோம். சரியா? கடை அன்றைக்கி இறக்குனதில் நம்ம அன்றைக்கி வெளியே பிடிச்சிட்டு வரல. ஆமாம், இன்றைக்கி வெளியே பிடிச்சிட்டு வந்திருக்கோம். எப்படி மாமா இருக்குது பார்க்குறதுக்கு? போன வருஷத்தை விட நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? நல்லா லோடு, நெட்டு, உயரம். கடை ஒரு இது மாதிரி ஒரு தோரணையான கடை, அரேபியன் கடை மாதிரி மாமா. கொங்கு தானே இது? கொங்குதியா பியூர் கொங்குதியா. அன்றைக்கி வந்து டயர்டாக வேறு இருந்தது, ட்ராவல் பண்ணி வந்து பிடிச்சிட்டு வர முடியல. இப்போ கொஞ்சம் ஆமாம் ஏறிடுச்சு. இன்னைக்கு பாருங்கள் கடை எப்படி நிற்க மாட்டேங்குது பாருங்கள். இது எங்கே மாமா எடுத்தது? இது எடுத்தது நம்ம உசிலம்பட்டியில் எடுத்தோம். உசிலம்பட்டியில்? ஆமாம். நம்மக்கிட்ட எத்தனை மாதமாக இருக்குது? என்கிட்ட ஒரு 9 மாதமாக இருக்கும். 9-10 மாதம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது இதுதான். ஃபஸ்ட்டு போன வருஷம் பக்ரீத். ஆமாம் முடிஞ்ச உடனே எடுத்த கடை. சரி சரி. எப்படி இருக்குங்க பாருங்க கடை, நல்லா அகலமான கடை. பா இல்லை டபுள் போனுங்க இந்த ஆடுக்கு. கனம். ஓய் இப்போ வந்து இந்த கடாவை கலட்டுறோங்க. எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடாங்க அவருக்கு. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.
செம்ம அழகுங்க இது. பா மாமா இது என்ன பிரீடு மாமா? இது கொங்குதான் மாமா. இதுவும் கொங்கு தானா? கொங்குதான். கடை எப்படி மாமா இருக்குது? மாஷல்லா, நான் தான் சொல்லிட்டேனே மாமா, எனக்கு தோரணைய லுக்காக இருக்கா. போன வருஷம் பிரம்மாண்டம், இந்த வருஷம் வந்து நல்ல லுக்கான கடை, லட்சணம் அழகு. கிடா வந்து அழகுல கிடாக்கெல்லாம் கிடாமாம்மா. ஏமாம்மா இதெல்லாம் பெட்டையாடெலாம் வச்சு நீங்கள் ப்ரீட்லாம் பண்ண முடியாது? ப்ரீடு பண்ணலாம்மா, ப்ரீடு பண்ணலாம். ஆனால் நீங்கள் நம்ம பண்ணதில்லை. ப்ரீடெல்லாம் பண்ணலாம், ப்ரீடெல்லாம் பண்ண நின்றுக்கிறோம். இந்த கோங்குல இந்த பெட்டையாடெலாம் கிடைக்குமா? கிடைக்குமாம்மா. பெட்டையாடை இருக்க போய்த்தால இந்த கிடா வந்திருக்கு. இல்லை இல்லை, மார்க்கெட் சேல்ஸுக்கு வரும். மார்க்கெட் சேல்ஸ் கழிவு ஊரா வெளியே தள்ளுவாங்களாம். அப்படியா? ரொம்ப கஷ்டம் இல்லை மாமா இந்த மாதிரி ஒவ்வொரு கடாவை தேடி எடுக்கிறதெல்லாம்? கஷ்டம்தான். நாங்கள் கிடா முடிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவோம் ஒவ்வொரு கடா வாங்குறதுக்குள்ளே. இப்போ நம்ம இம்ரான் பாய் வீட்டில் எத்தனை கடை மாமா இருக்குது இப்போ சேல்ஸ் ஆனது போக? சேல்ஸ் ஆனது போக அவருக்கு ஒரு 9 கடை இருக்கும். 9 கடை? 9. இதை 9 கடை எடுக்க வந்து ஒரு வருஷம் அப்படியே சுற்றி ஒரு வருஷத்துக்குள்ளே போன மாதத்துக்கு 4 மாதத்துக்குள்ளே எடுத்துருவோம். 4 மாதத்துக்குள்ளே எடுத்துருவோம். அடுத்து வர நல்ல பொருளை பூரா வச்சுக்கிடுவோம் எடுத்து. இப்போ அடுத்த வருஷத்துக்கு எத்தனை எடுத்திருக்கீங்க இப்போ வரைக்கும்? இப்போ வரைக்கும் நான் ஒரு 3 நிற்கிது மாமா. 3 நிற்குதா? 3 நிற்குது. அது என்னென்ன ப்ரீடு? அது வந்து கொங்கு ஜமுனாபுரி நிற்குது. எந்த ப்ரீடு மாமா அழகு லட்சணம்னா இது எது வரும் நல்லா? எந்த ப்ரீடு அழகு லட்சணம் வரும்னா கொங்கு நல்லா இருக்கும். கொங்குலையா? ஆமாம். நம்ம உயரம் நெட்டு இந்த பிரம்மாண்டம் வேணும்னா ஜமுனாபுரி. நம்ம ஒரு கம்பீரமான கிடா வேணும்னா நம்ம நாட்டுக்கடா. ஒவ்வொரு கடாலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஒவ்வொரு கடாயில் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு. ஆமாம். நம்ம நாட்டுக்கடையில் இந்த மாதிரி சைஸ்லாம் வருமா மாமா? இருக்குமாம்மா, இருக்கு. அதெல்லாம் நாட்டுக்கடையில் சைஸ் இருக்குது. 100ல் ஒரு 10 கடை இருக்கும். ஆமாம், அதை தேடி பிடிச்சி எடுக்கணும். அதெல்லாம் சைஸ் இருக்குது, நாடுலாம் இருக்குது. இந்த லோடில் வந்து நாடு வந்து நல்லா ஒரு திடகாத்தரமாக இருக்கும். இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மி தான், நாட்டை விட. ஆனால் நாடில் வந்து 100ல் 10 கடை தானே கிடக்கு. இது 100 கடாயுமே இப்படி இருக்குமே. சரி, அதெல்லாம் நம்ம செய்யும். அதில் 100ல் 10 கடை தான் கிடைக்குமே தவிர இது 100மே அப்படியே தான் இருக்கும். ஏமாம்மா இப்போ வந்து இந்த மாதிரி தோரணையில் கடை வந்து வாங்க ஆசைப்பட்டா என்ன விலையில் கிடைக்கும் அடுத்த வருஷம்? இது மாமா வாங்க, அடுத்த வருஷம் வாங்க. யார் வந்தாலும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். விலையெல்லாம் சொல்கிறது விரும்பலை முன்கூட்டியே. அடுத்த வருஷம் வாங்க, யார் வந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். தோராயமாக எதனா விலை சொல்ல முடியுமா? எவ்வளோ? தோராயமாகலாம் சொல்கிறது இல்லை மாமா. சரி. அது வந்து ரொம்ப இதாகுது. அன்றைக்கி யாராச்சும் ஒரு கஸ்டமர் கேட்கையில் வந்து ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பிரமிப்பாக தெரியுது நம்ம சொல்கிற விலை. வாங்க, தேவைப்படுறவங்க வாங்க, நாங்கள் பண்ணித்தரோம். சரி. உங்களுக்கு ஏற்ற விலையில் பண்ணித்தரோம். ப்ரீமியம் குவாலிட்டிங்க. அதான் விலை வந்து சொன்னோன்னாக்கா அது வந்து புரியாது. பொருளை பார்த்துட்டு நேரில் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரி மாமா, அடுத்த ஆடு பார்க்கலாம். சரி பா. இப்போ இந்த கடாவை வெளியே கொண்டு போகலாங்க. செம்ம ஹைட்டுங்க இது. இங்கே இருக்கிறதுலே இதுதாங்க ஹைட்டு. செம்ம ஹைட்டுங்க இது. பயங்கர அக்ரெசிவ் வேறு. இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது பக்கத்தில். மாமா இது என்ன ப்ரீடு மாமா? இது ஜமுனாபுரி மாமா. ஜமுனாபுரிங்களா? ஜமுனாபுரி.
இது உங்ககிட்ட வந்து எத்தனை மாதம்? இது வந்து 4 மாதம் தான் ஆகுது. 4 மாதம். இதுவும் அந்த கண்கருப்பு வந்து ஒரே டயத்தில் தான் எடுத்தோம். சரி. இத்தனை வருஷத்தில் நம்மக்கிட்ட வந்ததுலேயே இதுதான் ஹைட்டா? இதுதான் மாமா ஹைட்டு. போன வருஷம் அந்த செவலை இருந்தது செங்கடா வந்து கொஞ்சம் லோடில் கூட, இது லென்த்து உயரத்தில் கூட. இதில் கெடா வந்து நம்ம நாடியை மட்டும் தூக்கி பிடிச்சா கெடா வந்து நம்ம எப்படி கண் சைஸுக்கு வருது. கெடா தரையிலேருந்து உயரம் ஒரு 4.25 இருக்கும். 4.25? ஆமாம். இந்த உயரத்துக்கு இருக்குது பாருங்கள் கெடா நார்மலாகவே. இங்கே வரும்போது இந்த லோடுலாம் கிடையாது இந்த கடை. 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, மாடலாக இருந்துச்சு. நம்ம ஏற்றி வச்சுருக்கோம் ஃபுல் லோடில் வளர்த்து வச்சுருக்கோம். ஆமாம். இதுக்கு எத்தனை பல்லு மாமா? 6? இதுக்கு 6 பல்லு மாமா. 6 பல்லு. கடைப்பல்லுக்கு பல்லு விழுந்துருக்கு. பா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சமாளிக்க ஓகே. புதுசாலாம் சமாளிக்க கஷ்டம் இல்லை? கண்டிப்பாக. கெடா குத்துற மாதிரி இருக்கா? நல்ல சைஸ் மாமா, நல்ல நீட்டு. அன்னைக்கு கெடா இறக்கையில் ஒன்றும் உயரம் தெரியலை. நல்லா ஹீட்டுங்க இது. நல்ல லென்த்து கூட. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் ஃப்ரேம்குள்ளே. நான் ரொம்ப பின்னாடி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது எவ்வளோ நேரம் கூட நின்று வீடியோ எடுத்துகிட்டே இருக்கலாம் போலங்க இந்த ஆடை. சரி மாமா, அடுத்த ஆடை பார்க்கலாம். சரி மாமா. இப்போ இந்த ஆடை கொண்டு வந்திருக்கோங்க. இதுவும் நல்ல ஹைட்டுங்க, ஹைட்டு லென்த்துங்க இது. மாமா இது என்ன ப்ரீடு மாமா? இது ஜமுனாபுரி தான் மாமா. இது மாமா ஜமுனாபுரி. இதுக்கு எத்தனை பல்லு மாமா? ஜமுனாபுரி கடைப்பல்லுக்கு பல்லு விழுந்துருக்கு. அப்படிங்களா? ஆமாம். சரி. சின்ன பசங்க நிற்கிறாங்க பாருங்க. நம்ம சேனல் பேர் வந்து பேப்பரில் எழுதிட்டு போயிருக்காங்க. இந்த சேனலில் வருவீங்க சரிங்களா? ரொம்ப ஆசைப்பட்டாங்க பசங்க. பாருங்கள் சரியா? ஓகே சரி ஓகே. இந்த ஆடை பற்றி பார்க்கலாம். என்னம்மா நிற்கவும் மாட்டேங்குது இது? வயசு. இது என்ன ப்ரீடு மாமா? இது கொங்குதான் மாமா. இதுவும் கொங்கு தானா? ஆமாம் கொங்குதான். 4 பல்லு. நம்ம ஒரு 4-5 மாத குட்டியிலேருந்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கடாயை. உங்ககிட்ட எத்தனை மாதமாக இருக்கு? என்கிட்ட ஒரு 5 மாதத்துலேருந்து நான் எடுத்து வளர்க்குறேன். 5 இங்கிட்ட ஒரு 12 1.5 வருஷத்து குட்டி. இது 1.5 வருஷத்துக்கு? 1.5 வருஷம் தான். நிற்கவே மாட்டேங்குது கடா. அழகேன். துள்ளி விளையாடுறாங்க பாருங்க. பயங்கர ஆக்டிவாக இருக்குது. சரி ஓகே கைஸ், ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்காக தான் 2 நாள் கழித்து மறுபடியும் வீடியோ வந்து எடுத்திருக்கேன் சரியா? கடல்லாம் வெளியே கொண்டு போய் வீடியோ எடுக்கிறத வந்து மறுபடியும் சொல்கிறேன், கஷ்டமான விஷயம். உங்களுக்காக தான் வந்து எடுத்திருக்கேன் சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன் சரிங்களா? இந்த வீடியோ எப்படியும் பக்ரீத்லாம் முடிஞ்சு எத்தனை நாள் கழிச்சு நான் அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். இது வந்து செகண்ட் வீடியோ. ஸோ வந்து லேட்டாக தான் எப்படியும் அப்லோட் ஆகும். சரி ஓகே கைஸ், இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.